வணக்கம். மக்கள் சேவை பை இன்ஜினியர் முனுசாமி. நம்ம பார்க்க போகிற விஷயம் எப்படின்னா, நம்ம எல்லோருக்கும் ஒரு 24 மணி நேரம் தான். ஆனால் சில பேர் மட்டும் லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக முன்னேறாங்க, சில பேர் சேம் பிளேஸில் இருக்காங்க. ஏன் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்க டைமை யூஸ் பண்ணக்கூடிய விதம் தான். நாளைக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிளான் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, பிளான் யுவர் டே. நாளைக்கு என்ன பண்ணணும் முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். பிளான் இல்லைனா அந்த நாள் வேஸ்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நைட் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா போதும், அடுத்த நாள் என்ன பிளான் பண்ணுறது முக்கியமாக பண்ணிக்கலாம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ப்ரியாரிட்டி ஃபஸ்ட். முக்கியமான வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஈஸியான வேலையை மட்டும் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா க்ரோத் வராது. மார்னிங்கில் முக்கியமாக டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாயிண்ட் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சோசியல் மீடியா அன்னெசரியாக பேசுகிறது, இது வந்து பிக்கஸ்ட் டைம் வேஸ்ட். டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, டைம் பிளாக்கிங் மெத்தட். ஒரு டைமில் ஒரு வேலையை மட்டும் பண்ணுங்கள். 1 ஹவரில் ஒரு டாஸ்க்னால் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். பாயிண்ட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, லேர்ன் டு சே நோ. எல்லோருக்கும் எஸ் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் வந்து ஒருத்தர் சினிமா கூப்பிட்டாருன்னா, உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதுக்கு போங்க. உங்கள் கோலுக்கு யூஸ் இல்லாத விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள். டைம் சேவ் பண்ணுறவங்க தான் ஃப்யூச்சரை பில்ட் பண்ண முடியும். இன்று முதல் 1 ஹவர் கூட வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். 30 டேஸில் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.